வந்துட்டு ஒரு லிங்க் இல்லை இன்ஸ்டாகிராமில் வர போஸ்ட் வந்துட்டு நான் பிலீவ் பண்ண மாட்டேன். ஸோ அதுதான் என்னோட இது. பட் லைக் இந்த டைம் வந்துட்டு இவ்வளோ சொல்லி பரவாயில்ல நாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சரி ஓகே அமௌண்ட் பே பண்ணுவோம் என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். பட் லைக் இவ்வளோ பிலீவ் பண்ணதுக்கு வந்துட்டு ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். பிகாஸ் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இந்த சர்டிஃபிகேட் கூட வெறும் ஒரு பேப்பரில் தான் கொடுப்பாங்க. பட் லைக் திஸ் ஷோஸ் ஹவு குவாலிட்டி இட் இஸ். இந்த குவாலிட்டியும் கொடுக்குறாங்க. அண்ட் வாட் எவர் இஸ் நாட் கமிட்டட் இந்த பிகினிங், அந்த கமிட் பண்ணாததை வந்துட்டு நான் கமிட் பண்ணலை லைக் அது நான் சொல்ல அதை வந்துட்டு நான் பேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நிறைய விஷயம் எக்ஸ்ட்ராவாக அவங்க பண்ணது வந்துட்டு இட் ஷோஸ் ப்ரொஃபஷனலிசம். ஸோ அதுவுமே வந்துட்டு அவங்கக்கிட்ட நல்லாவே பார்த்தேன் நான். அண்டு சாப்பாடு வந்துட்டு இன்றைக்கி போடணும்னு இல்லை, பட் லைக் அவங்க போட்டு அதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. ஸோ அதுவுமே ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அண்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து வெளியில் வைக்க மாட்டாங்க. நான் நிறைய சொல்லி கேட்டிருக்கேன். டெய்லி இந்த ஒரு 7 டேஸாக நான் சொல்லி கேட்டிருக்கேன். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வெளியில் வச்சு இவங்க மேலே இருக்க ட்ரஸ்ட்டில் வந்துட்டு அதை பண்ணியிருக்காங்க. யா அது எனக்கு ஒரு நல்ல சைனாக படுது. அண்டு யா இது வந்துட்டு ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் கனெக்டிங். லைக் வாட் எவர் கனெக்ஷன் ஐ மேக், வாட் எவர் நெட்வொர்க்கிங் ஐ மேக், அந்த கனெக்ஷன் தான் வந்துட்டு ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். அந்த நெட்வொர்க்கிங் நீங்கள் எப்பவும் எல்லாருமே வந்து பண்ணி ஸோ உங்களுக்கு வர ஆர்டர் இன்கேஸ் உங்களால் பண்ண முடியலன்னா அதை இவங்களுக்கு இல்லை யாருக்குன்னா கொடுத்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எவ்ரி ஒன் வில் க்ரோ. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். ஸோ அது வந்துட்டு பண்ணணும். அண்ட் யா நெகேஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு. பட் லைக் வாட் எவர் ஐ சா டுடே லைக் அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் நான் கேள்விப்பட்டேன். நான் வந்து ஜென்ரலாக கேட்பேன்ல என்ன ஒர்க் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. 7 டேஸ் ஒருத்தர் வந்துட்டு அவரோட ஒர்க்கை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு வீடியோ எடுத்து அவங்களோட ஒய்ஃபோட க்ரோத்துக்காக பாடுபடுறாருன்னா இட் இஸ் நாட் தட் லைக் அது வந்துட்டு ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. பட் சாருக்கும் தேங்க் பண்ணோம். 7 days ஆஃப் இஸ் ஒர்க் லைக் வாட் எவர் இஸ் ஏர்னிங் லைக் அந்த ஏர்னிங்கை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு ஒர்க்கிங். கூட கொடுக்காதீங்க. 6 month அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டே இருக்கணும். அவ்வளோதான். ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டேன். அது மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே வாங்க தேவை. அவங்க ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் இன்புட் அவங்க கொடுத்தா மட்டும் அலோவ் பண்ணுங்க. மற்றபடி இன்னைக்கு என்ன சொல்லிருக்கணும் அது மட்டும் வாங்கினா போதும். ஓகேவா? வேறு எதுவும் வாங்க தேவை.